அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கு தொண்டர்களுக்கு நான் கோரிக்கை விடுக்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய போட்டியை, உங்களுடைய சண்டையை தேர்தல் களத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்று பொது எதிரி தேசியம் என்ற பெயரிலும் தமிழ் தேசியம் என்ற பெயரிலும் வருகிறார்கள். அவர்களை காலூன்ற அனுமதிக்க கூடாது. அப்படி சொல்லவே இல்லை. அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் சொல்றீங்க. நான் அந்த மாதிரி தமிழ் தேசியம் என்பது திராவிட இயக்க நாற்றங்காலில் உதித்ததுன்னு கரூர் மாநாட்டில் அரை மணி நேரம் விளக்கம் கொடுத்திருக்கேன். தமிழ் தேசியத்துக்கு எங்களுக்கு முரண்பாடு இல்லை. தமிழ் தேசியத்துக்கு எங்களுக்கு முரண்பாடு இல்லை. அந்த முரண்பாடு இருப்பதாக ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாதீர்கள் சொல்லியிருக்கிறேன். நான் ரொம்ப தெளிவான கொள்கையில மிக தெளிவானவன் தான். இங்க திராவிட இயக்கம் தான் இந்த மண்ணுல. இங்க திராவிட இயக்கம் தான் இந்த மண்ணுல. திராவிட இயக்கத்தை அழிச்சு போடலாம்னு நினைச்சிட்டு சந்தடி சாக்கடை சில பேர் திராவிட இயக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது. தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசம் பேசிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க. தமிழ் தேசம் பேசிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க. தமிழ் தேசம் பேசிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்காங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு மத்த சண்டையும் எலெக்ஷன்ல வச்சுக்கிடுங்க. இது பொது எதிரி, பொது எதிரி, பொது எதிரி. நம்ம கால் ஊன விடக்கூடாது. நம்ம கால் ஊன விடக்கூடாது. நம்ம கால் ஊன விடக்கூடாது. இந்த மனப்பான்மைய ரெண்டு கட்சியில் உள்ள தொண்டர்களோ தலைவர்களோ யோசிங்க. ரெண்டு கட்சி தலைமை யோசிங்க. குறிஞ்சாங்குளத்தில் இன்னைக்கு வரைக்கும் காந்தாரியம்மன் கோயில கட்டவிடாம நாயக்கர் சமூகம் தடுத்துக்கிட்டு வருது. பறையர்கள் அவர்களுக்கான குலதெய்வத்தை கட்டிக் கொள்வதில் என்ன பிரச்சனை? அவர்களுடைய நிலத்துல அவர்களுடைய குலதெய்வத்தை பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கட்டணும்ங்கிறாங்க. அதை கட்டக்கூடாதுங்கிறாங்க. ஏன் கட்டக்கூடாதுன்னா எங்க ஊர்ல ஓன் சாமி வரக்கூடாதுங்கிறாங்க. எங்கேயோ ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தெலுங்கர்கள் ஏன் ஊருங்கிறான். இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுங்க. வைக்கவும் திருமாவளவன் ஒன்னாதான் இருந்தீங்க மக்கள் என்ன கூட்டணியில. ஏன் குறிஞ்சாங்குளத்துல போக மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்களோட முதலாளிகள் யாரு? தெலுங்கர்களா? இதுதான் கேள்வி. வைகோவுக்கும் திருமாவுக்கும் ஒரு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. இதை பேசக்கூடாதுன்னு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. வைகோவே வெளிப்படையாக சொன்ன எங்களுக்கு 30 லட்சம் கொடுத்திருக்கோம்ங்கிறது சமூக வலைத்தளங்களிலே இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. இதை பேசக்கூடாதுங்கிறதுக்காக திருமாவளவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதற்கான சரியான நீதியை வெண்மணியில் நீதியை இப்படித்தான் மறுத்தார்கள். கோபாலகிருஷ்ண நாயுடுவை நீதிமன்றம் விடுதலை செய்தது. மக்கள் மன்றம் மரண தண்டனை கொடுத்தது கோபாலசாமி நாயகருக்கு. ஏன்னா இந்த திராவிட போர்வைக்குள்ள இருக்க அத்தனை பேருக்குமே தமிழர் விரோத செயல்கள் தான் செய்யறாங்க. தமிழ் தேசியவாதிகள் நாங்க போனாங்க பேசுறதுக்கு, எங்களை விட்டு வந்தாங்க. நாம் தமிழர் கட்சி இருந்தப்போ நாங்க போனோம். நீ இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழுத்துல அருவாள் வச்சு உட்கார வச்சாங்க. அப்பயும் அந்த நியூஸ் வராம பாத்துக்கிட்டாங்க.